சட்டமன்ற பேரவை நேரலை ஒரு பக்கம் மக்களுக்கு மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தாலும், சட்டமன்றத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு மக்களிடையே வேதனையை தருகிறது என்றுதான் மக்கள் கருதுகிறார்கள். என்ன வேதனையை தருகிறது என்று பார்த்தோம்னா, சட்டமன்றத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய நிகழ்வாக தெரிகிறது. எந்த கட்சிகளும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சியும் சரி, மக்கள் பிரச்சனையை கம்மியாக பேசிட்டு கட்சி பிரச்சனைகள் தான் அதிகமா சட்டமன்ற பேரவையில பேசுறாங்க. இது மக்கள் ஒரு கண்டனத்துக்குரிய செயலாக பார்க்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேலிகள், உருவ கேலிகள், முதலமைச்சர் அவர்கள் அமைதியா இருப்பதை எதிர்க்கட்சியினர் உருவ கேலி செய்வது, இதெல்லாம் சட்டமன்றத்தில் நடக்கிறது மிக ஒரு கேலிக்கூத்தான ஒரு செயலாக தான் மக்கள் பார்க்கிறார்கள். ஏன்னா நேரலையில மக்கள் பார்க்கறாங்க. இதனை பேரவையில சட்டமன்ற பேரவைத் தலைவர் சபாநாயகர் அவர்கள் இதை கண்டித்துள்ளார். இது மிக வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. சரி, ஓகே. இதனைத் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம். என்ன மக்கள் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய திமுக அரசு 500 பேருந்துகள் மின்சார பேருந்துகளை ஒப்பந்தம் செய்திருக்கு. இன்று நம்ம இப்ப இருக்கக்கூடிய டிவிகே அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்காங்க. எதற்காக ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப இருக்க பட்ஜெட்ல ரொம்ப நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு தமிழகத்துல. அதனால இப்ப அந்த பேருந்து வாங்குறதன் மூலமாக அதற்கு நடத்துனர் முதற்கொண்டு, அதற்கான செலவுகள் முதற்கொண்டு, புதிதாக நம்ம செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால, அந்த திட்டத்தை ரத்து செய்றோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஓகே. அந்த திட்டத்தை இப்ப ரத்து செய்ததனால் மக்களிடையே என்ன கேள்வி எழும்புகிறது என்றால், இப்போ மகளிருக்கு இலவச பேருந்து, அனைத்து மகளிருக்கும் இலவச பேருந்து என்ற ஒரு அறிவிப்பு கண்டிப்பா கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வதாக, இனி வரும் காலங்களில் பேருந்து கட்டணம் கண்டிப்பாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேருந்து கட்டணம் உயர்ந்தால் மக்களிடையே பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கப்படும். ஏன்னா, பேருந்து இப்ப இருக்கக்கூடிய அதிக பேர் பேருந்தில் தான் பயணம் செய்றாங்க. தமிழகத்துல 100% மக்கள் இருக்காங்க அப்படின்னா, பேருந்தில் செல்லும் பயணிகள் கிட்டத்தட்ட ஒரு 70% மக்கள் இன்னைக்கு பேருந்துல பயணம் செய்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. அப்படி பேருந்துல பயணம் செய்யற 70 மக்கள் யாருன்னு கணக்கிட்டோம்னா, தினக்கூலி செய்பவர்கள், கொத்தனார் வேலை செய்பவர்கள், இவர்கள்லாம் பஸ்ஸுல, அதாவது கிராமப்புறத்துல இருக்க மக்களே அதிகப்படியான மக்கள் பஸ்ல பயணம் செய்றாங்க. இதனை தாண்டி கல்லூரி மாணவர்கள், புதிதாக வேலைக்கு செல்பவர்கள், வெளி மாவட்டங்களுக்கு செல்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பஸ்ல பயணம் செய்வது அதிகமாக இருக்கிறது. அப்படி செல்பவர்களுக்கு பயணச்சீட்டு விலை உயர்ந்தால் அவர்கள் சமாளிப்பது ரொம்ப கடினமாக இருக்கும். இருக்க இருக்க மக்கள் மக்கள் விலைவாசியும், அவர்கள் செய்யும் செலவினங்களையும் விலைவாசி குறைய வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, இப்படி விலைவாசி கட்டணங்கள், பேருந்து கட்டணங்கள்லாம் அதிகப்படுத்தினா, மக்கள் இன்னும் சிரமத்துக்கு தான் உள்ளாவாங்களே தவிர, கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு நல்லதொரு காலங்களாக அமையப் போறதில்லை அப்படிங்கிறது இந்த ரத்தின் மூலியமாக, அதாவது இந்த மின்சார பேருந்தை ரத்து செய்ததன் மூலியமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒருவேளை மின்சார கட்டணத்தை எப்படி உயர்த்தியது இந்த டிவிகே அரசு, அதுபோல பேருந்து கட்டணம் உயர்த்தினால், அப்ப பின்வரும் காலங்களில் மக்கள் மீது கட்டணங்களாக சுமத்தி, அதன் மூலம் தமிழகம் வருவாயை ஈட்டி, இப்ப இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை சமாளிக்கும்னா, அப்பொழுது அரசியல்வாதிகள் பண்ணிய தவறுக்கு மக்கள் இதுக்கு எப்படி பொறுப்பேற்க முடியுங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் ஒரு மக்கள்கிட்ட இப்ப பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 22ஆம் தேதி 2வது நாளாக சட்டமன்ற கூட்டத்தொடர் பேரவை கூடியது. அதுல முக்கியமா பாமகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முன்மொழிவு வைக்கிறாங்க. அதாவது விவசாயத்தை பற்றிய ஒரு முன்மொழிவு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பெரிய பெரிய கடன் வாங்குனவங்கலாம் இன்னைக்கு ஈஸியா இருக்காங்க. 1,00,000மோ 50,000மோ இப்படி வாங்கிய விவசாயிகள் அந்த கடனை கட்ட முடியாம மனவேதனையிலும் சூசைட் பண்றக்கூடிய சூழ்நிலையில் கூட இன்னைய காலம் இருக்கக்கூடிய வேளையில, விவசாயிகளை காப்பாற்ற முழுவதுமாக அரசு முன்வர வேண்டும். சும்மா ஒரு பாதி அளவு நம்ம குடுத்துட்டு, மீதி விவசாயிங்க பார்த்துவாங்க அப்படிங்கிறது இல்லாம, விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கான நிவாரணமா இருக்கட்டும், இல்ல அவர்களுக்கான திட்டங்களா இருக்கட்டும், முழுவதுமாக அவர்களுக்கு கிடைத்தால், அடுத்தடுத்து அந்த விவசாயத்தை காப்பாற்றக்கூடிய
பணியில் ஈடுபட்டு விவசாயிகள் விவசாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வழிவகை கிடைக்கும். அது இல்லாம வெயில் அவங்க ஒரு உதாரணம் கூட சொன்னாங்க. நம்மலாம் வெயில் அடிச்சா உதவும். ஆனா அவங்க வெயில் அடிச்சாதான் அவங்களோட உழைப்பையே போடுவாங்க விவசாயத்துல. அப்படி இருக்கக்கூடிய விவசாயிகளை காப்பாற்றுவது நமது கடமையும் கூட. அப்படி அந்த சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அவர்கள் வந்து அந்த விவரத்தை சொன்னாங்க. அதை யாருமே வந்து கருத்திலே கொள்ளாத பொழுது தான் தெரியுது. தமிழகம் ஏன் இந்த விவசாயத்தை தவிர்க்கிறது? விவசாயம் பத்திய கமெண்டே ஏன் வந்து கிட்டத்தட்ட செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயத்தை பற்றிய எவ்ளோ கருத்துக்கள் வந்து நம்ம தமிழகம் விவசாயம் முக்கியம். நம்ம தமிழகம் வந்து விவசாயம் தான் மிக முக்கியமான ஒரு அங்கமாக விவசாயம் வந்து வாழ்வியலாக நம்ம விவசாயம் இருக்கின்றது. அந்த விவசாயத்தை காத்தால் மட்டும்தான், காப்பாற்றினால் மட்டும்தான் நம்ம தமிழகம் வந்து பிற்காலங்களில் வந்து முன்னேறும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிகளையும் சிறந்த ஒரு உதாரணமாக நெறைய வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழக மக்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய ஐடி ஊழியர்களா இருக்கட்டும், அரசியல் அதிகாரிகளா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், ஏன் வந்து விவசாயத்த வந்து ஒரு ஆப்ஷனலா மட்டுமே வச்சு செயல்படுது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த குறைய சொல்றாங்க. ஒரு பெண்மணியா இருந்து அவங்க சொல்றாங்க. ஆண் அரசியல்வாதிகள் வந்து இவ்ளோ சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இத்தனை பேர் வந்து விவசாயத்தை ஒரு முன்மொழிவாக யாருமே வந்து பேசாதது ரொம்ப வேதனைக்குரிய ஒன்றாக தெரிகிறது. பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அவர்களை மிகுந்த ஒரு பாராட்டத்தக்க ஒரு பேச்சாக சட்டமன்றத்துல பேசினாங்க. அவங்கள கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இவர்களைப் போன்று விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக விரைவில் வந்து அதிக அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று நாம கருதுகின்றோம். டிவிகேவை சேர்ந்த இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து நெறைய படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயத்த பத்தி பேசுவாரு. சரிங்களா? ஆனா, பெப்சி விளம்பரத்துல நடிப்பாரு. இது எப்படி ஏற்கத்தக்க ஒரு செயலாக நம்ம பார்க்கிறது? இதுலயும் நடிப்பாரு, விளம்பரத்திலயும் நடிப்பாரு. விவசாயத்தை அழிக்கக்கூடிய, தண்ணீரை வந்து வீணாக்கக்கூடிய இந்த கோக் விளம்பரம், பெப்சி விளம்பரத்துலலாம் நடிச்சுட்டு, எப்படி வந்து விவசாயத்த பத்தி இவரு வந்து பேசுறாரு அப்படிங்கிறத, அப்ப எதை வந்து முன்னுதாரணமாக மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே இங்க நம்ம முக்கியமா பார்க்கப்படுறதா இருக்கு. ஓகே. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இந்த மாரி எண்ணற்ற திட்டங்கள் மூலம் பல கோரிக்கை மனுக்கள் வந்து பெறப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து நேரடியா வந்து ஒவ்வொரு அலுவலர்களுமே அங்கேயே இருப்பாங்க. கோரிக்கை வந்ததுன்னா, என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து அங்கேயே பண்ணி குடுத்தாங்க. ஒரு ரேஷன் கார்டு பெயர் மாற்றமா இருந்தாங்கன்னா, அங்கேயே பண்ணி குடுத்து இபில வந்து தன்னோட பேர் மாற்றணும், திருத்தமா இருக்கணும்னா, அத வந்து உடனடியாக பண்ணி குடுத்துருக்காங்க. அப்படியே அந்த முகாம் மூலம் மக்கள் நேரடியாக அலுவலர்களை சந்தித்து, உடனே இம்மீடியட்டா சில சொல்யூஷன்லாம் பண்ணாங்க. அதுபோல நீங்கள் முகாம் மூலமாக மக்கள் கோரிக்கையை தீர்க்கப் போகிறீர்களா? இல்ல இப்ப இருக்க அலுவலர்களை வைத்து மக்கள் நேரடியாக ஒரு அலுவலர்களை பார்த்தால் எத்தன நாள்ல வந்து இந்த இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற வெளிப்படையான ஒரு அறிக்கையை வந்து தமிழக அரசு விட்டா மக்களிடையே ஒரு சந்தேகங்கள் வந்து விலகும். ஏன்னா மக்கள் வந்து நீங்க சொல்ற மாரி ஒருவேளை லஞ்சம் வாங்கிட்டு இப்ப லஞ்சம் குடுத்தா தான் வேலை பார்ப்பாங்க. லஞ்சம் குடுக்கல அப்டின்னா டிலே பண்ணுவாங்க அலுவலர்கள் அப்படிங்கிற சந்தேகம் மக்களிடையே இருக்கும்ல. அத வந்து தெளிவுபடுத்தணும் இந்த அரசு அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக பொலிட்டிக்கல் லீடர் சேனல் வந்து கேட்டுக்குது. மீண்டும் மற்றும் ஒரு நாளை வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.